ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அபிஷேகிங்கப்பா, வழிகாட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துங்க. உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் பெயர் பெயராக தனித்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வர தடைப்பட்ட ஆண்டவரே உம்முடைய மக்கள் அனைவரை உம்முடைய பொற்கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக
எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே நாம் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்படி அவ்வாறே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கு, ஆயர், சபை மணியும், சபை பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எழுதுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான தலைப்பை கொடுத்திருக்கிறார். இது தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, மேக் டிசைபிள்ஸ், அதாவது சீஷர்களை உருவாக்குங்கள் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டு பேராக அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மேக் டிசைபிள்ஸ் என்கிற அந்த தலைப்பு நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதானே ஒரு அடிப்படையான காரணம். ஆனால் இதற்கு முக்கியமான காரணத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் ஏன் சீஷர்களை உருவாக்க வேண்டும்? இரண்டாவது, நாம் எப்படி சீஷர்களை உருவாக்க வேண்டும்? மூன்றாவது, சீஷர்களை உருவாக்குவதனால் நமக்கு என்ன பயன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 குறிப்புகளிலே தான் இன்றைக்கு செய்தி இருக்க போகிறது. நான் உங்க முன்பாக வைத்த அந்த 3 குறிப்புகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் சொல்லுங்க, எதற்காக நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும்? வெரி குட். அப்புறம் கவனிக்கல, மறுபடியும் சொல்றேன். நாம் ஏன் சீஷர்களை உருவாக்க வேண்டும்? நம்பர் 1. நம்பர் 2, நாம் எப்படி சீஷர்களை உருவாக்க வேண்டும்? மூன்றாவது, சீஷர்களை உருவாக்குவதனால நமக்கு என்ன நன்மை? புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, எதற்காக நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும்? இல்ல, நான் சொன்னதையே திரும்பி சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அது கூட சொல்ல மாட்டேன்றீங்க. அதாவது வெரி குட், வெரி குட், வெரி குட், ரைட். வேலையை குறைக்கிறதுக்கு இல்லையா? வேலையை குறைக்கிறதுக்கு தான் நம்ம சீஷரை உருவாக்குறோம். கரெக்ட் தானே? இல்லையா? அப்படிதானே? சரி, வாசிங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி
வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு ஆமா ஆமா. ஆனா சகோதரர் சொன்னது கரெக்ட். ஆனா கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டார். அதாவது நம்ம வேலைய இப்ப 4 பேர் 2 பேர் செய்யற வேலைய இன்னொருத்தர் இருந்தா அந்த 2 பேர் வேலை செய்யற இன்னொருத்தர் பகிர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்றார். அந்த அடிப்படையில சொன்னீங்க, அப்படித்தானே? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எதற்காக சீஷரை உருவாக்க வேண்டும் என்றால், அறுப்பு மிகுதி, ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆகவே சீஷர்கள் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? நாம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் லகுவாக்கிக்கிறது, நம்முடைய பாரத்தை குறைச்சி கொள்றதுக்கு ஒரு சீஷரை உருவாக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏராளமான அறுவடை காத்திருக்கிறது, ஏராளமான மக்களுக்கு சத்தியத்தை போய் சேர்க்க வேண்டும், சுவிசேஷத்தை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, அத்தியாவசியம் இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது, ஆகவே சீஷர்கள் வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு விசேஷமான காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம மிக ஆபத்தான சூழலில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நாம ஆபத்தான சூழலில் இருக்கிறோம். மிக மிக அவசர கதி, அவசரமான ஒரு அத்தியாவசியமான பயங்கரமான சூழலில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்னமா தெரியும்ன்றீங்க, தெரியாதுன்றீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு, கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு தான் தெரியும், மீதி பேருக்கெல்லாம் தெரியாது. என்னமோ போய்ங்கிறோங்க, ஏதோ ஓடுது, வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு தூரம் ஓடுதோ ஓட்டம், பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. சரியா? ஏதோ ஓடுது, ஓடுற வரைக்கும் ஓட்டம். ஆகவே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அப்படி இருக்கிறோம். நேற்றைய தினத்துல ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி என்றால், நாம் கிளைமேட் சேஞ்ச் எமர்ஜென்சியில் இருக்கிறோம். என்னத்துல இருக்கிறோம்? கிளைமேட் சேஞ்ச் எமர்ஜென்சியில இருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தி பிரபல தொலைக்காட்சியில வந்தது. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியும்னு தெரியல. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பாத்தீங்களா? பாத்தீங்க. ஒருத்தர் பார்த்திருக்கிறார், MBA படிச்சவர் பார்த்திருக்கிறார். மீதி பேர்லாம் பார்க்கல. சரி, என்ன எமர்ஜென்சி அப்படின்னா, வாசியுங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் என் உக்கிரத்துல கொடிய, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யார் படிச்சது? படிச்சது யாரு? தெரியுமாமா? தெரியுமா? தெரியாமையே நாம வசனத்தை நானும் கையில புக் வச்சுக்கிறேன், நானும் வாசிச்சேன், அப்படித்தானம்மா? தப்பா நினைச்சுக்காதம்மா, தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ என்ன பண்ற? வீட்டுலதான் இருக்காங்க, வீட்டுலதான் இருக்காங்க இல்லையா? சரி சரி. பிஎஸ்சி நர்ஸா? பிஎஸ்சி நர்சிங் போதுமா? SMH ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டியாமா? வேலை செய்யறியா? ஐயோ, என்னம்மா இது அநியாயமா. இப்பதான் யாரோ வீட்டுல இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு எனக்கு. சரி சரி. பூசல் காற்றுனா என்னமா அர்த்தம்? சூறாவளி. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கடும் கோபத்துல
நான் கடும் சூறாவளியை வீச பண்ணுவேன். அடுத்தது வாசிங்க. என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல் மழையையும் சோரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? எத்தனை பேருக்கு கிளைமேட் சேஞ்ச் எமர்ஜென்சி தெரியும் அப்படின்னா ஒருத்தர் கை தூக்குனாங்க. எத்தனை பேர் ஆபத்து தெரியும் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குனீங்க? எத்தனை பேர் கை தூக்குனீங்க? கொஞ்சமா? ஒருத்தர் தான் தூக்குனாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாதுங்க சொன்னீங்களா? தெரியாதுங்க. இப்போ வசனமே சொல்லுது, நான் என் கோபத்திலே, வாசிங்கம்மா, ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழையையும் சொரியும்படி கர்த்தர், ஆமா, யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இதுதான் உலகத்துல கடந்த 10 வருஷமா நடந்துருக்கு. தெரியுமா? அதாவது தெரியுமா? 10 வருஷமா நடந்துருக்கு. அதுல குறிப்பா 5 வருடமாக அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு. 10 வருஷமா நடந்திருக்குது. ஆனால் அதுல நெருக்கமாக 5 வருடத்திலிருந்து பெருத்து ரொம்ப வேகமாக இப்ப மழை வந்தா, எங்க மழை வந்தாலும் சரி, எப்ப மழை பெய்தாலும் சரி, எப்படி பெய்யுது? கனமா மழை பெய்தா, வெள்ளமா மழை பெய்தா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருதா, சாலையில போக முடியாது வருதா அப்படின்னு தானே டிவியில சொல்றாங்க. அததான் ஆண்டவரே சொல்றாரு, வெள்ளமாக அடிக்கிற மழையை, கடும் பூசல் காற்றை. அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல சர்வ சாதாரணமாக சூறாவளிகள் வருகிறது. அது மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல எல்லா பகுதிகளும் எல்லா பிராந்தியங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட லிஸ்டே படிப்பேன். 2020 இருந்து என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் வச்சிருக்கிறேன். எப்பப்ப நடக்குது, எப்பப்ப நடந்துச்சு, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு. இததான் நேற்றுக்கு ஒரு ஆய்வறிக்கை மூலமாக வெளியிட்டு நாம் கிளைமேட் சேஞ்ச் எமர்ஜென்சியில இருக்கிறோம். எமர்ஜென்சி என்ன தெரியுமா? அவசர காலத்தில் இருக்கிறோம் என்று பொருள். அதை ஒரு பிரபலமான ஊடகம் நேற்றைக்கு வெளியிட்டாங்க. அவசர காலத்தில் இருக்கிறோம், மிக மிக அவசர காலம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா கடந்த ஜூன் மாதத்துல மட்டும் சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம். எத்தனை மாடிக்கு தெரியுமா தண்ணி மூழ்கிச்சு? 2 மாடி 3 மாடி அளவிற்கு தண்ணீர். எத்தனை நாளா? 8 நாட்களாக தண்ணி வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் பேசவே வேண்டாம். நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. பாகிஸ்தான்ல ஒரு 18 பேர் கொண்ட ஒரு குடும்பம். நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? 18 பேர் கொண்ட குடும்பம் ஒரு சுற்றுலாவுக்கு போகிறார்கள். சுற்றி பார்க்கறதுக்காக, நான் லீவ் நாள் போல அதை போய் கழிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. அந்த ஹோட்டல் ஒரு ஆற்றல் கரை ஓரத்துல இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பிள்ளை, அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் ஒரு 7-8 பேரு போட்டோ செல்ஃபி பிடிக்கிறதுக்காக அவங்க அந்த கரைக்கு போறாங்க. கரையில இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொலைவுல ஒரு திட்டு இருக்கு. அந்த திட்டுல போய் அந்த செல்ஃபி எடுக்கணும்னு போறாங்க. அந்த ஆத்த கடந்து அந்த திட்டுக்கு போய் நின்று அங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க தண்ணி எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். அங்க போய் அந்த திட்டுல கொஞ்சம் உள்ள போய் அங்க கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்த திட்டுல போய் தண்ணி எடுக்கலாம் போய் நிக்கிறாங்க.
நின்றுட்டு இருக்கும்போது திடீரென்று வெள்ளம் வந்து விட்டது. அதுக்கு முன்னாடி இவங்க லேட் ஆகுறாங்களே, போறதுக்கு கிளம்பலான்னு சொல்லி அவங்க பெற்றோர் அதுல ஒருத்தர் வந்து பில் கட்டுறதுக்காக அங்க நின்று பில் கட்டிருக்கிறாரு. மீதி பேர் எல்லாம் அந்த பிள்ளைங்களோட அவங்களை கூட்டு வரலாம், நாமளும் கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு போனாங்களா இல்ல என்னன்னு தெரியல, அவங்களும் அங்க போயிட்டாங்க, அந்த திட்டுக்கிட்ட போயிட்டாங்க. போன மாத்திரத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்து விட்டது. வெள்ளம் வந்து அந்த 17 பேரையும் மூழ்கடித்து விட்டது. இதுல 3 பேரு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஒரு 4 பேரு கிடைக்கவே இல்லை, மீதி பேரெல்லாம் செத்த உடல் தான் கிடைத்தது. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? கண்ணெதிரே கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கூட இருக்காது, அவங்க சாவாங்க நினைச்சிருப்பாங்களா? நாம செத்து போவோம் நினைச்சிருப்பாங்களா? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமாக சேர்ந்து மொத்தமா போயிட்டாங்க. இதைதான் எமர்ஜென்சி என்று சொல்லுவார்கள். இதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பயங்கரத்திற்குள் நாம் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். போய்கிட்டே இருப்பாங்க, இங்க வண்டி வாகனம் நின்றுட்டே இருக்கும், அல்லது போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எதிரில் வர வண்டியோ பின்னாடி வர வண்டியோ. இன்னொன்னு தெரியுமா, ஒரு மாதத்துக்கு முன்பாக கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஃபேமிலி மெட்ராஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலி திண்டிவனத்திலிருந்தோ திருச்சியிலிருந்தோ ரோட்ல பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இப்படி பயணிச்சிருப்பாங்க? அவங்க எப்படி பயணிச்சிருப்பாங்க? எதிராகத்தான் வந்திருப்பாங்க. ஆனா திடீரென்று அந்த திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இந்த ரோட்டுக்கு வந்து இந்த ரோட்ல பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த கார் மீது இடிச்சு கிட்டத்தட்ட 9 பேர் ஸ்பாட்ல அவுட். அவங்க நினைச்சிருப்பாங்களா? நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இதே சண்டே நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. இப்போ இந்த சூழல்ல தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. நீங்க ஒரு காலத்துல மழைக்குன்னு ஒரு காலம் உண்டு, வெயிலுக்குன்னு ஒரு காலம் உண்டு இல்லையா, குளிருக்குன்னு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்ல, கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிவிட்டது. என்னைக்கு மழை பெய்யும்னே தெரியாது, எப்போ மழை பெய்யும் தெரியாது, திடீரென்று பெய்கிறது. இன்னைக்கு அவ்வளவு தூரத்துல மழை பெய்யும், இங்க வெயில் காயும், அங்க போனா பனி பெய்யும், அங்க போனா காத்து. இப்படி பல்வேறு காரியங்கள் பல்வேறு நிலையில ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சூழலில் நாம் இருந்து கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் மிக மிக அஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மால நிச்சயமா உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியும். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களே? வருத்தப்பட மாட்டீங்களே? கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம். சரிங்களா? இப்ப இங்கேயே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய கணக்கு எண்ணிக்கையில அதிகமா இருப்பாங்க, ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. இது இந்த சபையில மட்டும் இல்ல, பெரிய சபை, நகரத்துல இருக்கிற சபை, கிராமப்புறத்துல இருக்கிற சபை, நடுத்தர சபை, எல்லா சபையிலும் இதுதான் நிலைமை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிர்விசாரம், மக்களிடத்துல நிர்விசாரம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், சீஷர்களை உருவாக்குங்கள். எப்படி சீஷரை உருவாக்குறது? எப்படி சீஷரை உருவாக்குறது என்றால், நான் முதல்ல நம்பினாதான் நான் அடுத்தவனுக்கு சொல்ல முடியும் இல்லையா? நான் முதல்ல நம்பினாதான் அடுத்தவனுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர்பா, அவர் வல்லவர்பா, அவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர்பா, அவர் நம்மை நேசிக்கிறவர்பா
அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த அனுபவம் முதலாவது எனக்கு வர வேண்டும். எனக்கு வந்தால்தான் நான் அடுத்தவனுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். நான் அந்த அனுபவத்துல வாழ்ந்து வெற்றி பெற்றால்தான் நான் சொல்லுவதை அடுத்தவன் நம்புவான். கரெக்டா? உண்மையா உண்மை இல்லையா? உண்மை. இப்ப நான் வாழ்ந்து நான் ஆண்டவருக்குள் வாழ்கிறேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்று அவன் உணர்ந்தால்தான் நான் சொல்றதை அவன் நம்புவான். இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சொல்லுவான்னு. என்ன சொல்லுவான்? இல்லைன்னா என்னமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க தான் கரெக்டா பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா. கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அப்ப நான் ஆண்டவருக்குள் வாழ வேண்டும், நான் சத்தியத்தை அறிந்து வாழ வேண்டும் இல்லையா? இப்ப ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்றீங்களா? எத்தனை பேரு வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? பத்தியா, குடும்ப ஜெபம்னா என்னன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. என்னமா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே? தனி ஜெபம். சரி, இது நீங்க சொல்ல வேண்டாமா, எனக்கே தெரியும், எனக்கே தெரியும். தனி ஜெபம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் குடும்ப ஜெபம் நடக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்? லேட்டா வராங்க, அப்புறம் நடத்த முடியல. சரி, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் கொஞ்சம் சொல்லுங்களேன். பரிசுத்தம் உள்ளவர். அப்புறம் உண்மை. அப்புறம் ஏமா மற்றவங்க யாருமே பேச மாட்டீங்களாமா? யாருமே உங்களுக்கு ஆண்டவர் இடத்துல அன்பே இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? எல்லாவற்றையும் அதுதான். அதாவது பதில் எப்படி வரணும் தெரியுமா? அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் வரணும். கரெக்டா? இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் பதில். இப்ப அம்மா சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு நேரத்துல வர்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும். என் குடும்பத்துல என்ன பண்ணணும்? நான் குடும்ப ஜெபம் நடத்தணும். என் குடும்ப ஜெபத்துக்கு எல்லாரும் ஒரு சேர, குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அவங்க என்ன சேரணும்? எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ப நீங்க கேட்கலையா, அவர் செய்யலையா? என்னமா? கேட்கலன்னு தான் அர்த்தம். ரைட்டா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல இல்லையா? அதுக்கு பதில் நீங்களே வச்சுக்கீங்க, எனக்கு வேணாம். அதுக்கு பதில் நீங்களே வச்சுங்க, எனக்கு வேணாம். ஏன் கேட்கல என்பதை உங்களுக்கே தெரியும். முதலாவது அன்பு இல்ல. அன்பு இல்ல நமக்குள்ள. குடும்பத்துல என்ன இல்ல? அன்பு இல்ல, ஒற்றுமை இல்ல, விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் கேட்கலன்றதுக்கு நானே பதில் சொல்றேன். விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல, எடுத்த கவர்ந்த அப்படின்னு பேசக்கூடிய மனநிலை இன்றைக்கு சின்ன குழந்தையிலிருந்து வந்துச்சுங்க. சின்ன குழந்தைக்கு அது தெரியும். அது எப்படி? நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீ சொல்ல வேண்டிய எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் எந்த குழந்தை சொல்லும், பிறந்த குழந்தை சொல்லும். எனக்கு தெரியும், நீ சொல்லாத. இதான் இன்னைக்கு நிலைமை. அப்ப இந்த நிலைக்கு எது காரணம் என்றால், என்னிடத்தில் பக்தி இல்லை, ஆண்டவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை என்றுதான் பொருள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க 34 சங்கீதம் 34:15. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் எனக்கு
செய்ய மாட்டாருன்னு இல்ல, நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை, யதார்த்தம். அப்போ இன்னைக்கு நாம் மிக மோசமான சூழலுக்குள் வந்துவிட்டோம். ஜாக்கிரதை, மிக மோசமான சூழலுக்குள் வந்துட்டோம். சரி, இப்ப வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37 வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனாய் இருக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல எப்படி நாம் அன்பு பாராட்ட வேண்டும் என்றால் எப்படி பாராட்டணுமா? வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சீஷன் இப்படிதான் இருக்க வேண்டும். அல்லது அந்த சீஷன் அப்படி மாற வேண்டுமானால், அப்படிப்பட்ட ஒரு சீஷன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட மனநிலைக்கு மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வெளிப்படுத்த முடியும். அடுத்தவர்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது, ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? சொல்லுங்கம்மா, என்னங்க? பெயர் கிறிஸ்தவங்க. சரி, அடுத்தது ஹல்லேலூயா கூட்டம். வெரி குட். அடுத்தது வேதக்காரர்கள் என்று பெயர். கரெக்டா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பக்கத்துக்காரங்க வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் வேதக்காரர்கள்னா அவங்க வேதத்தின் மீது வாஞ்சையா இருப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காலத்துல பழையவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால கேட்கிறேன். நீங்க சில கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒருத்தர் 2 பேராவது பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. முன்னாடி நீங்க எதுக்கோ உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒருத்தரோ ஒரு அம்மாவோ, வயதான அம்மாவோ அல்லது வயதானவரோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க. ஒரு சேர்ல, ஈஸி சேர்ல உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா? அப்படித்தான் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு எந்த வீட்டுல இது நடக்குது? ஒரு வீட்டுல கூட கிடையாது. ஒரு வீட்டுல கூட கிடையவே கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு அவர்களுக்கு என்ன பெயர்? வேதக்காரர்கள் என்று பெயர். இன்னொரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. அந்த கிறிஸ்தவர்கள் வாழ்கிற தெருவில் போனீங்கன்னா ஒரு 6, 7 அந்த நேரங்கள்ல அந்த பகுதியில கடந்து போனா பாட்டு சத்தம் கேட்கும் அந்த வீட்டுல. அப்போ என்ன நினைச்சுக்கோ, இங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க போல இருக்கு, பாட்டு சத்தம் கேட்கும். எந்த தெருவில் போனாலும், எந்த வீட்டுல போனாலும் இது அந்த குறிப்பிட்ட நேரத்துல கண்டிப்பாக நம் காதுகள்ல விழுந்திருக்கும், கண்டிப்பாக. ஆனா இன்னைக்கு எந்த வீட்டுல இந்த சத்தம் கேக்குது? இல்லை, ஒரு வீட்லயும் கிடையாது. ஆனா என்ன விழுது அப்படின்னா, நீ கிறிஸ்தவனா? நீ பைபிள் வாசிக்கிறியா? சண்டை, மனஸ்தாபம், வெறுப்பு, வேற்றுமை, இது போன்ற காரியங்கள் தான் வெளிப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம். இப்ப புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஏதோ ஒரு இடத்துல நாம் நம்மை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள் வருவதற்கு நாம் முயற்சிக்கணும். இன்னைக்கு இந்த சிறு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து உணர்வடையுங்கள், தெளிவடைங்க. நான் ஆண்டவரை இன்று முதல் நான் தேடுவேன். இன்று முதல்
யார் வர்றாங்க யார் வரல. இப்ப அம்மா சொன்னாங்க நான் தனி ஜெபம் பண்றேன், நல்லது, தவறு இல்லை, தவறான காரியமே கிடையாது. முக்கியமா ஏன் குடும்ப ஜெபம் என்று சொல்லப்படுகிறது என்றால், குடும்ப ஜெபம் என்பது கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். எந்த வீட்டுக்கு சமம்? கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். ஆக கண்டிப்பாக குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் அதே இப்ப வாசிச்ச 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அது இல்லம்மா, 36 10:36 இல்லம்மா, மத்தேயு 10:36. அதுதான் கரெக்டா? ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரா? அப்ப குடும்ப ஜெபம் அவசியமா வேண்டாமா? குடும்ப ஜெபம் அவசியம் இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. அவசியங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சத்ரு யார்? அவன் வீட்டார் தான். அப்போ ஒரு சத்ருவை நீங்கள் வீட்டில் உருவாக்குறதுக்கு எதை நாம் பயன்படுத்தினால் மாற்ற முடியும் என்றால், குடும்ப ஜெபம் நடத்துவதனால அவனை நாம் ஆதாயப்படுத்த முடியும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இப்ப ஒரு குடும்பம், இப்ப நான் ஒரு குடும்பம் சின்ன வயசுல, இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பையன் தூங்கிட்டே இருக்கிறான். ஏன்னா பாப்பா தூங்கி நைட் தூங்கலையா? சரி சரி சரி. இப்ப சின்ன பையன் இருக்கிறான். இப்ப அந்த பையன் அந்த கர்த்தருக்குள் பைபிளை வாசி ஜெபம் பண்ணி அந்த வழக்கத்துக்குள்ள வளர்ந்து வந்தா அவனுக்கு எதிராளி வருவானா? வரவே மாட்டான் இல்லையா? வரவே முடியாது. வாசிங்க சங்கீதம் 34 கடைசி வசனத்தை வாசிங்க. ஆமா. அப்போ ஒருவன் கர்த்தரை நம்புவானானால், நம்பி வாழ்வானானால் என்ன நடக்காது? குற்றமே வராது. அப்ப குற்றம் வருவதற்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம், நாம தான் காரணம். ஏன்னா நான் குடும்ப ஜெபம் என்னுடைய வீட்டில் நடந்திருந்தால் குற்றம் வந்திருக்குமா? எதிராளி எழுப்பியிருப்பானா? எனக்கு விரோதமாக ஒருவன் எழுப்பியிருப்பானா? மாட்டான். நீங்கள் சத்ருவை என்ன பண்றீங்க? விளக்குகிறீர்கள் என்று பொருள். இது குடும்ப ஜெபத்துல மட்டும்தான் நடக்கும், தனி ஜெபத்துல இல்ல. தனி ஜெபம் உனக்கானது. தனி ஜெபம் என்பது அவரவருக்கானது. ஆனா நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும்னா எனக்கு எதிராளி ஒரு வரக்கூடாது. அப்ப எதிராளியை நான் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் குடும்ப ஜெபம் அவசியம். புரியுதா? புரியுதா? அப்ப இனிமே நடக்குமா உங்க வீட்டுல குடும்ப ஜெபம்? நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அடுத்த முறை வந்தா நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? அவர் வரலனால நான் ஜெபம் பண்றேங்க. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப டைம் எல்லாருக்கும் அவரவருக்கு வேலை, யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. சம்பாதிக்க வேண்டும். இப்ப எல்லாரும் வீட்டுல இருந்துட்டா பணம் வந்துருமா? சம்பாதிச்சிட முடியுமா? வீட்டுல அடுப்பெரியுமா? நம்ம முன்னேற முடியுமா? வாழ முடியுமா? முடியாது. ஆனா என்ன செஞ்சிருக்கலாம்? 7 மணிக்கு ஜெபம் எல்லாருக்கும் சொல்லிட்டு நாம ஒரு பாய போட்டு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் உட்கார வேண்டியது தானே. அதுக்கு பேரும் குடும்ப ஜெபம் தான் இல்லையா? அப்போ நான் யாருக்காக ஜெபம் பண்ணுவேன்? என்னுடைய கணவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய மகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய மருமகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய மருமகனுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய பேரப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னு நான் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த நேரத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்களா? உட்காருவாங்க. ஆண்டவர் உட்கார வைப்பாரு. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்க இடத்துல இருக்கிறது. ஆனா நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? யாரும் வரலங்க, அதனால நடக்கலைங்க. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, சரி உங்களிடத்துல எதிர்பார்ப்பு அவ்வளவுதான், நானும் பண்ணல, நீங்க இருங்க, எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப நான் வரேன். ரைட்டா? புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இன்று ஆரம்பியுங்கள். எத்தனை பேர் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கூட 4 பேர் தாங்க தூக்குறாங்க இல்லையா? இருக்கிறதே 4 பேர் தான் இல்லையா?
அப்ப கூட எனக்குள்ள மாற்றம் வராது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க நான் என்ன பண்ண முடியும்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம், நாம் மிகப்பெரிய அழிவில் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், ஒண்ணுதான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது, ஏராளம், கணக்கில் அடங்காதது. நீங்க போய் உங்ககிட்ட செல்போன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இன்னைக்கு லிஸ்ட் பண்ணி பாருங்க, ஆக்சிடென்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பாருங்க. எந்த ஊர்ல எவ்வளவு நேரம் நடக்குது, எத்தனை நிமிஷத்துக்கு ஒண்ணு நடக்குது, எத்தனை மரணங்கள் எத்தனை வினாடிகளில் நடக்கிறது என்ற கணக்கை நீங்க பார்க்க முடியும். முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். அப்படியானால் எனக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும் பிரியமானவர்களை. வாசியுங்கள் மத்தேயு 23:15. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஆன பின்பு, ஆமா இதுதான் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு இதான் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் போய் இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்றது எல்லா சபையிலும் ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. இல்லைன்னா நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்க மாட்டாங்களே. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தலைப்போ 2 தலைப்போ நமக்கு என்ன ஆகுது? நமக்கு வருஷம் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? டிசைபிள்ஷிப், அப்புறம் மிஷன் ஃபெஸ்டிவல், இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம டயசஸ்லயே நடக்குது. அப்படியானால் கண்டிப்பாக இது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி நடக்கிறது என்றால் இப்படிதான் நடக்குது. அதைதான் ஆதாரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் வாசியுங்கள் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. செய்தார். வாசிங்க அடுத்தது. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை ஆமா இப்ப 19-20 வசனங்களை வாசிங்க. ஆமா 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 இப்போ ஒரு இதனுடைய சரித்திரத்தை மட்டும், சரித்திர உண்மையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முன்பு விருத்த சேதனம் என்று ஒன்று இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் ஒன்று இருந்தது இல்லையா? சீஷர்களுக்குள் ஒரு குழப்பம். அப்போ சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்ச போது ஒரு என்ன பண்றாங்க, நாம கிறிஸ்தவாய் மாறுவர்களுக்கு நாம விருத்த சேதனத்தை மையப்படுத்தணுமா, அவங்களை அதை கட்டாயம் செய்ய சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. அப்பொழுது சீஷர்கள் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேணாப்பா அந்த கடினமான காரியங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், முதல்ல கொஞ்சம் லகுவான காரியங்களை அவங்களுக்கு சொல்லி உள்ள கொண்டு வர்றதுக்கு பிரயாசம் எடுப்போம் இல்லையா? பெரிய காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லக்கூடாது, நாம சொல்லி அவங்களை பயமுறுத்திடக்கூடாது. அப்ப பயமுறுத்திட்டா அவங்க வர்றவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் விலகி இருப்பாங்க என்ற ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட முடிவுகள் நம்முடைய சபைகளில் எடுக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிறதா? ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய சபைகளுக்குள்ளேயே பிரிவினைகள் இருக்கிறது. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு, பிரிவினை இருக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல வர நாம நமக்குள்ள பிரிவினை இருக்கலாமா? ஆனால் அன்றைக்கு பாருங்க ஒரு உதாரணம், அவங்க அது ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒன்று. அன்றைக்கு ஆண்டவர் விருத்த சேதனத்தை அன்னைக்கு ஒரு காரியமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆபிரகாம் அதை தன்னுடைய காரியமாக அவன் செய்தான், அவன் தலைமுறையில் அது நடந்தது. ஆனால் சீஷர்கள் உருவான பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், அது கடினமானது, நமக்கே அது ரொம்ப பாரமான விஷயம்பா, அதை போய் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வர மக்களுக்கு அதை நம்ம வலியுறுத்த கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது அவங்களுக்கு முக்கியமானதை மட்டும் சொல்லலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த காரியத்தை தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்துல 19-20 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்முடைய சபைகள் குறைந்திருக்கிறது? ஏன் ஆட்கள் இல்ல? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பக்தி குறைஞ்சிருக்கா? மக்கள் இடத்துல பக்தி குறைவா இருக்கா? பக்தி குறைவா இருக்கா? பக்தி குறைவா இருக்கா? உலக மக்கள் இடத்துல பக்தி குறைவா இருக்கா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னமா? பக்தி இருக்கு. அப்போ எல்லார் இடத்திலும் பக்தி இருக்கிறது. கரெக்டா? அப்போ பக்தி இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரை தேடி வரணுமா வேண்டாமா? வரணும். ஏன் வர்றது இல்லை? அப்ப ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு சூழ்ச்சவம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆகவே தான் அவன் இருந்தா நான் போக மாட்டேங்க சொல்றானா இல்லையா? அவன் இருந்தா அந்த சபைக்கு நான் வரமாட்டேன். அவங்க அப்படி பண்றாங்க, நான் வரமாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? இப்படிதான் சொல்லிருக்கிறாங்க. அப்போ களைய வேண்டியது எது? களை எடுக்க வேண்டியது எது? இல்லையா? எதையெல்லாம் நம்ம களை எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுத்தா ஃப்ரீயா வர்றதுக்கு வருவாங்களா? கதவு ஜன்னலை திறந்து வச்சா தானே காத்து உள்ள வரும். வருமா வராதா? அதுவே மூடிக்குது. நானே மூடிடுறேன் அப்படின்னு அதுவே மூடிக்குது. இதான் சூழல். அப்போ கதவு ஜன்னலை திறந்து வச்சா ஆட்டோமேட்டிக்கா காத்து வரும். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஏங்க எதிரில ஜன்னல் வைக்கிறாங்க? உங்களுக்கு தெரியுமா? அதாவது இழுவிசையில இந்த பக்கமும் இழுக்கும், அந்த பக்கமும் இழுக்கும், காத்து உள்ள வரும் இல்லையா? ஏன் ஒரு ஜன்னலை இப்படி வச்சு ஒரு ஜன்னல் அப்படி வச்சா அப்படி கட்டுறாங்களா? எதிர் திசையில தான் கட்டுவாங்க. எதிர்க்க ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. என்ன சாஸ்திரம்? அப்பதான் காற்று உள்ள வரும், ஈஸியா உள்ள வரும். இல்ல ஒரு ஜன்னல் அங்க, இந்த ஜன்னல் ஏன் இங்க வைக்க கூடாது? இல்லையா? யோசிச்சு பாத்துறீங்களா? எதற்கு வைக்கிறாங்கன்னா அதான் அர்த்தம். அப்போ நாமும் அது போல சில காரியங்களை உணர்வு பூர்வமாக நினைத்து மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே கர்த்தா. வாசிங்க மத்தேயு 7:22. அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். யோசிச்சு பாருங்க, யாரை பார்த்து சொல்லுகிறார்? யோசிங்களா? அந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது ஒருவர் என்ன சொல்றாரா? கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் என்பார்கள். புரியுதா நான் சொல்றது? அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த வசனங்களுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? எதற்காக அப்படி சொல்லுகிறார்? இன்றைக்கு ஏன் சபைகள் காலியாக இருக்கிறது? ஏன் சபைகள் ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம நினைச்சிருக்கிறோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போல. உண்மையா இல்லையா? உண்மை. அவங்க வேலைக்கு போல, வேற ஒரு வேலையா இருக்கிறாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வாசியுங்கள் லூக்கா 4வது வசனம் 10:4 வாசி. முதலாவது சொல்லுங்கள். அவ்வளவுதான். அடுத்தது
ஆமா, போதும் போதும் போதும். சரி, இப்ப கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் இப்பொழுதைக்கு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா இருந்தான். அதாவது தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய சிங்காசனத்தின் மீது அமரத்தக்க குமாரன் உனக்கு இல்லாமற் போவதில்லை, உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும், நிலைத்திருக்கும் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு கொடுக்கிறார். அப்படியாக ஆண்டவர் சாலமோனை அவனுக்கு பிறகாக அவனுடைய ராஜ்யத்தில் அமர்த்துகிறார். சாலமோன் ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறவராக இருந்தார், முகமுகமாக பேசுகிறவராக இருந்தார். பல்வேறு காரியங்களை செய்தார்கள். அவனுடைய ராஜ்யத்துல தங்கம் மட்டும் அவனுடைய ராஜ்யத்துல எங்குமே இருந்தது. வெள்ளி ஒரு பொருட்டே அல்ல என்ற நிலை அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. அவனுடைய ராஜ்யம் ஒரு சமாதானமான ராஜ்யமாக, ஒரு சமாதானமான சூழ்நிலைக்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த காரியத்துல அவன் கொஞ்சம் அசதியா இருந்ததுனால அவன் ஆண்டவரை விட்டு விலகி போனான். அந்த விலகி போகிற பொழுது ஆண்டவர் அவனை பல்வேறு சூழ்நிலைகளில் எச்சரித்தார். ஆனால் அவன் கேட்பதாக இல்லை. அப்பொழுது ஆண்டவர், வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 30-31 வசனங்கள். போர்த்து கொண்டிருந்த சால்வையை கிழித்து போட்டு எடுத்து கிழித்து போதும் போதும் பொறுமையா இருங்க. இப்ப ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும்னு சொல்றார். ஆனால் அவனுடைய பிள்ளையோ ஆண்டவரை விட்டு வழி விலகி போன ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனுடைய குமாரன் பொறுப்பெடுக்கிற வேளையில, ரெகோபெயாம் என்ற அவனுடைய மகன் ராஜாவாக வர வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை 12 கோத்திரம் இல்லையா, 12 கோத்திரத்தை 12 துண்டா பிரிச்சு 10 கோத்திரத்தை கொண்டு போய் யார் கையில கொடுக்குறாங்க? யெரொபெயாம் கையில கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யார் தெரியுமா? வாசிங்க, அதே 11:26. நல்லா கவனிச்சுக்கங்க, அவன் யாரு? சாலமோனின் ஊழியக்காரன், சர்வெண்ட். யாருக்கு சர்வெண்ட்? சாலமோனுக்கு சர்வெண்ட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யார் கையில கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுக்கிறார் தெரியுமா? சாலமோனுடைய ஊழியக்காரன் கையில கொடுக்கிறார். அததான் இங்க அகியா 12 துண்டா கிழிச்சு 10 துண்டை யார் கையில கொடுக்கிறாரு? யெரொபெயாம். அந்த யெரொபெயாம் யாரு? ஊழியக்காரன், வேலைக்காரன். அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. அவன் வேலைக்காரன். அப்போ வேலைக்காரன் கையில 10 துண்டை கையில கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். வாசிங்க 37-38 வசனங்களை வாசிங்க. இப்ப யெரொபெயாமின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அவன் அந்நிய புத்திரன். ஆனால் அவன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளை இட்டது எல்லாம்
நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடப்பாயாகில் என் தாசனாகிய தாவீதுக்கு செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பாதையின் செம்மையானவைகளை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிற தேவன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, விளையாட்டு கிடையாது. ஆண்டவரை நாம விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு சௌகரியப்பட்டா வருவேன், எனக்கு சௌகரியம் இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு பிரியமா நான் போவேன், எனக்கு பிரியம் இல்லை நான் போக மாட்டேன் என்ற நிலை வேண்டாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்கிற தேவன். ஒருத்தர் செய்யறத அப்படியே பார்த்து, அதாவது நேருக்கு நேரா பார்க்கிற மாதிரி பார்க்கிற தேவன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். வாசிங்க இப்ப 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. யெரொபெயாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தின் என்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்ய பாரத்தை தாவீதின் வம்சத்தாருக்கு கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளின்படி எனக்கு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய இராமல் எல்லாரையும் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். அடுத்தது, ஆகையால் இதோ நான் யெரொபெயாமின் வீட்டின் மேல் பொல்லாப்பை வர பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் கூட முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைக்கப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்களை கட்டோடே அற்று போக கழித்து போடுவேன் என்றார். போதும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இது போன்று நம்முடைய ஆராதனைகள் நடக்கவே கூடாது. உங்களுடைய மக்களை, உங்களுடைய குடும்பத்தின் மக்களை கொண்டு வாருங்கள், அவரிடத்துல சொல்லுங்கள். முதலாவது குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். குடும்ப ஜெபம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒன்று. அனுதின தியானம், வேத தியானம் உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வாசியுங்கள். சங்கீதம் 1:1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே பாக்கியவான் என்ற வேத வாக்கியங்களின்படி நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள
நாம் நம்முடைய மனக்கண்களை அவருக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மீது நோக்கமாக இருக்கிற தேவன். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசியாக சொன்ன எரோபியாவினுடைய வாழ்வை தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சாலமோனிடத்துல இருந்த ஆட்சியை பிடுங்கி அவனிடத்துல கொடுக்கிறார். ஆனால் அவனோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமற் போனதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையையும் நாம் வாசிக்க கேட்டோம். தயவு செய்து ஒப்பு கொடுங்கள், மனம் மாறுங்கள். மிக ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறோம். மிக மிக கடினமான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக மோசமான சூழ்நிலையில நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சமீபத்துல ஒரு விமான விபத்து நடந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அகமதாபாத் நகரில ஒரு விமானம் அகமதாபாத் நகரிலிருந்து இங்கிலாந்துக்கு பயணப்பட்ட அந்த விமானம் 242 பேர் பயணமானார்கள். ஆனால் பறக்க ஆரம்பித்த ஒரு சில நொடிகளிலேயே அது விழுந்து நொறுங்கி எரிந்து சாம்பலானது. 241 பயணிகள் கரிக்கட்டையாக மாறி போனார்கள். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, எத்தனை கனவுகளோடு அந்த விமானத்துல மக்கள் ஏறி இருப்பார்கள். எத்தனை ஆசையோடு, எதிர்பார்ப்புகளோடு, முன்னேற்பாடுகளோடு அந்த விமானம் புறப்பட்டிருக்கும். ஆனால் கடைசியில் முடிவு எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமா, அது விழுந்த இடத்துல அங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அந்த கேன்டீன்ல சாப்பிட வந்தவர்கள், அதுல ஒரு 40-45 பேர், இன்னும் கணக்கு அதிகமா வரல. கடைசியாக வந்த தகவல் படி 275 பேர் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு என்ன நிலை என்று இதுவரை தெரியவில்லை. அப்படியானா கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் அந்த மருத்துவமனை கல்வி படிக்க போன மாணவர்கள் அதில் மரித்து போனார்கள் என்பதையும் நினைவு கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உம்முடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எனக்கு உணர்வு கொடுங்க, எனக்குள் மாற்றங்களை கொடுங்க. நான் மாறட்டும், என் குடும்பத்தை நான் மாற்ற வேண்டும். உமக்கு சாட்சியாக வாழக்கூடிய ஒரு சூழலை எங்க குடும்பங்களில நீர் தழைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். கரங்களை தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை